நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே சட்டவிரோத மது விற்பனை நடைபெறும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வடுகம் பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவில் அருகே காலை வேளையிலேயே மது விற்பனை நடைபெறுகிறது. வழிபாட்டுத் தலம், பள்ளிக்கூடம், குடியிருப்பு பகுதி ஆகிய இடங்களுக்கு அருகே மது விற்பனை செய்யக்கூடாது என்றும், மதியம் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை மட்டுமே டாஸ்மாக் மதுக்கடைகள் செயல்பட வேண்டும் என்றும் விதிகள் உள்ளன. இருந்தும் ஸ்டாலின் ஆட்சியில் கள்ளச்சந்தையில் கோவிலுக்கு அருகிலேயே மது விற்பனை அமோகமாக நடைபெறுவதாகவும், விதிமீறல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் ஸ்டாலின் அரசின் மதுவிலக்குத்துறையும் ஏவல் துறையும் ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சட்டவிரோதமாக மது விற்பனை செய்பவர்களுக்கு துணிச்சலை தந்த அந்த தியாகி யார் என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தெருநாய்களின் தொல்லை அதிகரித்துள்ளதாகவும், அரசு மருத்துவமனைகளில் நாய்க்கடிக்கு போதிய அளவில் மருந்துகள் இல்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பூதப்பாண்டி பகுதியில் வீட்டின் வாசலில் அமர்ந்திருந்த 3 வயது பெண் குழந்தையை தெருநாய் கடித்து குதறியதில் அவர் படுகாயமடைந்தார். இதேபோல் நாகர்கோவில் அருகே வாகனத்தின் குறுக்கே நாய் பாய்ந்ததால் விபத்து ஏற்பட்ட மாநகராட்சி ஊழியர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். 4 ஆண்டு கால ஸ்டாலின் ஆட்சியில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 52,000 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டதாகவும், கடந்த ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் மட்டும் 4,533 பேர் தெருநாய்க்கடியால் பாதிக்கப்பட்டதாகவும் அரசு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. தெருநாய்களை கட்டுப்படுத்த ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எந்த ரோட்டில் சென்றாலும் பொதுமக்களை அச்சுறுத்தும் வண்ணமாக இந்த நாய்கள் தொல்லை அதிகமாக உள்ளது. ஆகவே மாவட்ட நிர்வாகம், அதிகாரிகள் உடனடியாக இதை கண்காணித்து சிறு குழந்தைகள் மற்றும் பொதுமக்களை இதிலிருந்து பாதுகாக்க ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கன்னியாகுமரி மாவட்ட பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.